இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 1134 எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இது வந்து நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஒரே கொஸ்டின் கூட திருப்பி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்துட்டு n வந்து 3 இயர்ஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா PR² டிவைடட் பை 100 ஸ்கொயர் 300 + r டிவைடட் பை 100. இதுதான் வந்துட்டு n வந்துட்டு 3 ஆண்டுகளுக்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. இதே வந்துட்டு n வந்து 2 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா PR² பை 100 ஸ்கொயர் மட்டும் தான் வரும் டிஃபரன்ஸ். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் PR² பை 100 ஸ்கொயர் வரும். n 2 ஆண்டுகள்னு கொடுத்துருந்தாங்கன்னா. அடுத்து இப்போ பாருங்க, நம்ம கொஸ்டின்ல இருந்து கிவன் எப்பவுமே எழுதுவோம்ல. 15% ஆண்டு வட்டின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ r = 15%. n வந்து 3 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கொடுத்துருக்கறனால இந்த ஃபார்முலா எடுத்திருக்கும். அடுத்து இதனோட வித்தியாசம் அவங்களே கொடுத்துட்டாங்க. டிஃபரன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1134 ரூபாய். இதனோட அசல் என்னன்னு கேட்குறாங்க. பி தான் நம்மளோட கொஸ்டின். வாங்க நம்ம இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். டிஃபரன்ஸ் வந்துட்டு என்னது, 1134. பி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர் வந்து என்னது 15 ஸ்கொயரா, 15 × 15 டிவைடட் பை 100 × 100 இன்டூ இங்கே 300 + 6 இருக்கா, அப்போ 300 + 15 என்ன வரும், 315 டிவைடட் பை 100. இதை நம்ம வந்துட்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பியோட வேல்யூ என்ன கிடைக்கும், 16,000 அப்படின்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணி பாருங்கள். கேன்சல் ஆகலைன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.